ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை கேட்டு முடிச்ச 1 மணி நேரத்துக்குள்ளாவே கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல நீ மகிழ்ச்சி அடையும்படி உன் வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தி வந்து சேரப்போகுது. இந்த பதிவு உனக்காகவே, உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே, உனக்கு நல்லது நடப்பதற்காகவே நான் போட்ட பதிவு தான். கண்டிப்பா இதன் மூலமாக நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் அனைத்தையும் உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன். இதுவரைக்கும் நீ பல விஷயங்களுக்காக ஏங்கி அலைஞ்சு திரிஞ்சு வாழ்க்கையை வீணடிச்சிட்ட. இனிமேலாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் முழுமையா அனுபவிச்சு மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழ்க்கையை கடந்து வர பழகு. நீ நினைச்ச காரியம் எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குதே நினைச்சு வருத்தப்படாத. கண்டிப்பா உனக்கான நல்ல காரியங்கள் அனைத்தையும் சரியான கால நேரம் வரும்போது கட்டாயம் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன். இந்த வராகி அம்மா மேல நீ நம்பிக்கை வச்சினா நான் ஒருபோதும் உன்னை தோத்து போக விட்டுட மாட்டேன். நீ எதிர்பார்த்த காரியங்களிலும் உனக்கு தோல்வி வரும்படி நான் விட்டுட மாட்டேன் என் தங்கமே. யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்டாட்டியும் நீ ஒருபோதும் கவலைப்படாத. வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் உன் முயற்சிகள்ல இருந்து நீ கொஞ்சமும் பின்வாங்காம தடமாறி போகாம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு இந்த உலகமும் உன்னை சுத்தி இருக்கவங்களும் உன் திறமையை பார்த்து வியந்து உன்னை தள்ள தூக்கி வச்சு கொண்டாடி கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சு பாராட்ட தான் போறாங்க. அப்படி உன் நிலைமை மாறும்போது, உனக்கான வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மாறும்போது, உன்னுடைய எதிரி கூட உன்னை தேடி ஓடி வந்து உன் காலில் விழுகதான் போறாங்க என் தங்கமே. உன்னை பாராட்டுறவங்களை நினைச்சு நீ சந்தோஷப்படவும் வேணாம். உன்னை புறக்கணிப்பவர்களை கண்டு நீ கோபம் கொள்ளவும் வேண்டாம். யார் என்ன செஞ்சாலும் எப்படி நடந்து கொண்டாலும் நீ ஒருபோதும் வருத்தப்படாத. உனக்கு பிடிக்காதவங்களையும் உன்னை பிடிக்காத மனிதர்களையும் விட்டு நீ அமைதியாக விலகி நின்னுடு. ஏன்னா உன்னை புறக்கணித்த மனிதர்களுக்கு தான் இழப்பு உண்டாகுமே தவிர உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா செய்ய மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எது தேவையோ அதுல மட்டும் கவனம் செலுத்து. உனக்கு தேவையில்லாத எல்லா விஷயங்களும் தானாக உன்னை விட்டு விலகி போகும்படியும், உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில நடக்கும்படியும் நான் செய்ய போறேன். நீ ஒருபோதும் கோபப்படாத. கோபப்பட்டு பேசும் போதும், பார்க்கும் போதும், நடந்து கொள்ளும் போதும் உன் குணத்தை இழந்து விடுவாய். அதிகமா பேசும்போது நீ அமைதியை இழந்து விடுவாய் என் செல்லமே. வெட்டியா பேசும்போது உன் வேலையை இழந்து விடுவாய். ஆணவமாக பேசும்போது மற்றவர்களின் அன்பை இழந்து விடுவாய். பொய் பேசும்போது நல்ல பெயரை இழந்து விடுவாய். அதனால எப்போதும் உண்மையை பேசக்கூடிய பிள்ளையாக இரு. எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்குன்னு கிடைச்ச இந்த மாநில பிறப்பை வீணாக்கிடாம எல்லா வகையிலும் எல்லாருக்கும் நல்லது செய்ய பழகு. உன் வாழ்நாள் முழுவதும் நீ எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும்படியும், உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன் என் செல்லமே. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமான பொக்கிஷத்தை தான் நான் நடத்த போறேன். இந்த உலகில் எதை வேணும்னாலும் விலை கொடுத்து வாங்க முடியும். ஆனா அன்பையும் மகிழ்ச்சியையும் நீ கொடுத்தா மட்டும்தான் திரும்ப பெற முடியும். எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பு செலுத்து. உன் வாழ்க்கையில உனக்கான வளர்ச்சியை உண்டாக்கி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் மன சுமைகளையும் மன பாரத்தையும் வெளியேற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை எல்லாம் நான் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், காரியம் செய்யணும்னா அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி போடாதே. எதுவாக இருந்தாலும் அதை உடனே செஞ்சு முடிச்சுடு என் செல்லமே. ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை நீ செய்யாம மற்றவங்க கிட்ட செய்ய சொல்லும் போது அது இன்னுமே உனக்கு மனச்சுமையைத்தான் கொடுத்து உன் உழைக்கும் திறனையும் குறைத்து விடும். அதனாலதான் எதுவா இருந்தாலும் நீயே பொறுப்பேற்றுக்கிட்டு நல்ல விதத்துல செஞ்சு முடிக்கும் போது அது உனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தையும் மன நிறைவையும் திருப்தியையும் கொடுக்கும்னு சொல்றேன். உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச அனுபவத்தை மற்றவங்களுக்கு அறிவுரையாக சொல்லும் போது அவங்க உன்னை விட சின்ன வயசாக இருந்தாலும், உன் பிள்ளையா இருந்தாலும், உன் குடும்பத்தில் உள்ளவங்க கூட பிறந்தவங்களா யாரா இருந்தாலும் அறிவுரைன்னு சொல்லும் போது அதட்டி சொல்லாம அன்போட சொன்னீனா கண்டிப்பா அவங்க அதை கேட்டு நடப்பாங்க. ஏன்னா
அன்புக்கு அடிபணியாதவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அல்லவா? உன்னை விட வயசுல சின்னவங்க கிட்ட நீ ரொம்ப அதட்டி குரலை உயர்த்திக்கிட்டு தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பணிவா பாசமா அன்போட நீ எதை சொன்னாலும் அதற்கு நிச்சயமாக பலன் உண்டு. உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீ உதவி செய்யும் போது அவங்க உன்னை ஒரு நண்பராகவோ உறவினராகவோ தான் பார்ப்பாங்க. ஆனா யாருமே தெரியாதவங்களுக்கு நீ உதவி செய்யும் போது அவங்க கண்களுக்கு நீ ஒரு கடவுளாக தெரிவாய் என் தங்கமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வழியை காட்ட போறேன். நீ எப்போதும் வாழ்க்கையில் வென்றவர்களுக்காக கைத்தட்டாதே. ஏன்னா நல்லா ஜெயிச்சவங்களுக்கு நீ கைத்தட்டுற சத்தம் காதுல கேட்காது. அவங்க உன்னை விட ரொம்ப எட்டாத தூரத்துல உயரத்துல இருப்பாங்க. ஆனா இதுவே தோல்வியில துவண்டு போய் சோர்ந்து போய் வருத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் நீ சொன்னீனா அது அவங்க காதுல நல்லா கேட்கும். அவங்களும் வாழ்நாள் முழுவதும் அதை மறக்காம நீ ஆறுதல் சொன்னதுக்கான நன்றி உணர்வோட அன்போட பாசத்தோட நடந்துக்குவாங்க. அவங்க மனசுலையும் உனக்கு ஒரு இடம் உண்டாகும் என் செல்லமே. எப்பவுமே நம்மளால் தப்பு செஞ்சா நேரடியா தப்பு செஞ்சா மட்டும்தான் நமக்கு அது பாவமாக வந்து சேரும் நினைக்காதே. அடுத்தவங்க தப்பு செய்யறாங்கன்னு தெரிஞ்சும் நீ அமைதியா போனாலும் சரி அல்லது அவங்க தப்பு செய்யறவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி அதுவும் உனக்கு தவறாக தான் கணக்கெடுக்கப்பட்டு அதற்கான தண்டனை உனக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்துல பல பேரு நேரடியா தப்பு செய்ய தைரியம் இல்லாதவர்களாக அடுத்தவர் செய்யும் தவறுக்கு துணை போய் தான் செய்யாத தவறுக்காக தண்டனையை அனுபவிக்க கூடியவர்களாக இருக்காங்க. நீ ஒருபோதும் கெட்டவர்களுக்கு உதவி செய்யாதே. நல்லவங்கன்னு தெரியும் நான் தெரிஞ்சா காலம் முழுவதும் அவங்க கூட இரு. கெட்டவங்கன்னு தெரியும் போது அடுத்த நிமிஷமே அவர்களை விட்டு ஒதுங்கி நின்று விடியேன் செல்லமே. உன் அறிவுங்கிற ஒளி சுடரை காலத்துக்கு தகுந்தாற் போல நீ தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாதான் அறிவு மங்காம அணையாம உன் முயற்சியும் திறமையும் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில ஜெயிச்சு மற்றவங்க முன்பாக ஒரு உதாரணமாக நீ வாழ்ந்து காட்ட முடியும். உன் வாழ்க்கைக்கு இந்த வராகி அம்மா என்றென்றும் வெளிச்சமாக இருப்பேன். நீ எப்போதும் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பக்தியோடு அதை எனக்கு அர்ப்பணித்து விடு. உன் வாழ்க்கையில இன்பம் துன்பம் எது வந்தாலும் அதை ஏன் பொறுப்புல விட்டுட்டீனா வராகி அம்மா நீ சரி செய்யு சொல்லிட்டீனா துன்பங்கள் என்பதே காணாமல் போய்விடும் என் செல்லமே. இன்பம் மட்டுமே உன் வாழ்க்கையில இருக்கும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்வேன். வாழ்நாள் முழுவதும் போராடிக்கிட்டே உன் வாழ்க்கையை வீணடிச்சிடாத. வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டு போராடிக்கிட்டோ சராசரியான வாழ்க்கையை சாதாரண மனிதனாக வாழ்ந்துக்கிட்டுமே இருந்தீனா இந்த பிறவி எடுத்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால உன் வாழ்க்கையை ஒரு உயர்வா நல்ல நிலைமையில வாழணுன்றத ஒரு குறிக்கோளா வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக எல்லா வகையிலும் முயற்சி செய். ஆனா முயற்சி எப்போதும் நேர்மையானதாக நேர்மறையானதாக மட்டுமே இருக்கணும். உனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்டே போராடும் போது அது உன் வாழ்க்கையை வசந்தமாக்கும் அல்லவா? இந்த வராகி அம்மா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய நீ ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான் என்னுடைய கைகளை தொட சொன்னேன். அரை மணி நேரத்துல என் கையை தொட்டினா தொட்ட ஒரு மணி நேரத்துல உனக்கான நல்லது நடக்கும்னு நான் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றி காட்டத்தான் போகிறேன். உன் வாழ்க்கையில கஷ்டமான விஷயம் வந்தா கூட அதை கடந்து வந்துடலாம். ஆனா உன்னை கஷ்டப்படுத்துறவங்களை கடந்து போவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை அல்லவா? யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை கடந்து செல்ல முயற்சிக்காதே. அதுக்கு பதிலா அவங்கள விட்டு ஒரே அடியா விலகி நின்னுட்டீனா உன் வாழ்க்கை நிம்மதியா மகிழ்ச்சியானதாக சிறப்பானதாக இருக்கும். இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக நிற்பேன் என் தங்கமே. கெட்டவங்களையும் அவங்களோட வாழ்க்கையும் விட்டு நீ ஒதுங்கி இருந்துட்டாலே உன் வாழ்க்கை நல்லபடியாக நல்ல விதத்தில் அமைஞ்சிடும். எத்தனை முறை யார் உன்னை ஏமாத்தினாலும் நீ ஒருபோதும் அவங்களை ஏமாத்தணும்னு நினைக்காத திட்டம் போடாதே. அதுக்கு பதிலா அப்படிப்பட்டவங்களை ஏன் பொறுப்புல விட்டுட்டு நீ அமைதியாக கடந்து போய்விடு. உன்னை ஏமாத்துறவங்க உன் உதவி கேட்டு உன்னை தேடி வரும் சூழ்நிலையை இந்த வராகி அம்மா நான் உருவாக்குவேன். உன் நேர்மைக்கு ஒருபோது மரணம் கிடையாது என் செல்லமே. நீ உண்மையா நேர்மையா ஒழுக்கமா வாழ்வதற்கான பலனை கண்டிப்பாக நான் கொடுத்தே தீருவேன். எந்த ஒரு காரியத்திலும் இறங்கும் போது உடனே முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைச்சிடாது.
தோல்வி அடைஞ்சாலும் அதை பார்த்து பயப்படாம தைரியத்தை கைவிட்டுறாம தொடர்ந்து நீ முயற்சி செஞ்சீனா அதற்குரிய பலன் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். உன் பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு வெற்றியோ தோல்வியோ காலம் தாழ்த்தாமல் நீ நினைச்ச காரியத்தை செய்ய ஆரம்பி. எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் முடிவு உனக்கு சாதகமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் தங்கமே. நீ நினைக்கிறது போல, நீ ஆசைப்படுறது போல, நீ எதிர்பார்த்தது போல எப்போதும் உன் வாழ்க்கை இருக்காது. ஆனா நீ முயற்சி செஞ்சீனா கண்டிப்பா உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததை போல மாற்றி அமைக்க முடியும். உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை வசந்தமாக மாத்த போகுது என் செல்லமே. எப்போதும் என் வாழ்க்கையில நான் என்ன நினைச்சாலும் சரியா நடக்காம எல்லாமே தள்ளி தள்ளி போகுதே நினைச்சு மனசு உடைஞ்சு போகாதே. என்னதான் காலம் கடந்து போனாலும் தள்ளி போனாலும் தாமதமானாலும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். நான் ஏன் சில விஷயங்களை தாமதப்படுத்துறேன்னா அதுல சில கெட்டது நடக்கக்கூடிய காரணம் இருப்பதால அதை சரி செஞ்சு உனக்கு நல்லதை தருவதற்காகத்தான், உன் பொறுமையை சோதிப்பதற்காக தான் சில விஷயங்களை நான் தாமதப்படுத்துகிறேன். கண்டிப்பா இப்பொழுது நீ உன் வாழும் வாழ்க்கையை வீணாக்கிடாம நல்லபடியா எல்லா காரியங்களையும் செய்யும் போது அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த நிகழ்காலம் நிம்மதியான காலமாக இருக்கும்படியும் நான் செய்வேன். நீ நினைச்ச மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து விடு. இனிமே உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராம அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. ஒரு காரியத்தை செய்ய இந்த மொத்த உலகமும் முடியாதுன்னு சொல்லும் போதும் நம்மால முடியுன்ற ஒரு நம்பிக்கையை உன் ஆள் மனசுல வச்சுக்கிட்டு நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பா அது உனக்கு வெற்றிகரமாக நடந்தே தீரும். ஏன்னா இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரியம்னு நான் எதையுமே படைக்கவில்லை. எல்லாராலும் எல்லாமே முடியுங்கிற விதத்துலதான் நான் இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையும் படைச்சு வச்சிருக்கேன். நீ எப்போதும் என்னால முடியும், எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இரு. உன் மனசுல அது எந்த அளவுக்கு ஒலிக்கிறதோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் என் செல்லமே. உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் ஓடி ஓடி வேலை செஞ்சு உழைக்கக்கூடிய நீ உன்னுடைய கடமையை சரியாக செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன் கடமை எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா நீ செய்வியோ அந்த அளவுக்கு உன் வாழ்நாள் முழுவதும் நீ சுய ஒழுக்கத்தையும் கடைபிடித்தாயே ஆனால் கண்டிப்பா உன் வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைக்கும் போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே. உன்கிட்ட இருக்கக்கூடிய அசையும் சொத்துக்களா இருந்தாலும் சரி, அசையாத சொத்துக்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே உன் உடம்பு அசைகிற வரைக்கும் தான் உனக்கு பயன்படும். உடம்பு முடியலன்னு படுத்துக்கிட்டாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால எந்திரிச்சு சுயமாக உன் வேலையை செய்ய முடியலைனாலோ எவ்வளவு சொத்து இருந்தாலும் எல்லாம் பயனற்றதாக போய்விடும். முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய். அந்த தான தர்மம் குணமும் அந்த நல்ல மனசும் உனக்குள்ள இருந்தா எல்லாமே உனக்கு சிறப்பையும் மேம்பாட்டையும் முன்னேற்றத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கூட உனக்கு கொடுத்து விடும் என் செல்லமே. எப்பவுமே ஓ மனசை அது இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி விற்கும்படியும் ஆட்டி படைக்கும்படியும் நீ விட்டுறாத. உன் கட்டுப்பாட்டுக்குள்ள உன் மனசை வச்சுக்கிட்டு நீ நினைக்கிறதே உன் மனசு யோசிக்கும்படியும் செயல்படுத்தும்படியும் பார்த்துக்கோ. உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கும் போது உன் வாழ்க்கையில கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். இந்த வராகி அம்மா நானும் உன் வாழ்க்கையினாலே உனக்கு துணையாக இருப்பேன்.